என் அன்பு பிள்ளையே, உனக்கான வெற்றி செய்தியோடு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னை வலம் வந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு தடைகள் மட்டும்தான் உன்னை சுற்றி கொண்டிருப்பது போல் தோன்றிக்கொண்டே இருந்தது. அது நீயும் அறிந்தது, நானும் அறிந்தது தான். இந்த கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான நல்ல நேரத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த ஐயன் சண்முகநாதனை நீ எக்காரணம் கொண்டும் நிராகரித்து விடாதே. நீ விரும்பும் புதிய உறவானவர், உன் மனம் ஏங்கும் புதிய உறவானவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார். எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்து விட்டாய். இந்த சிக்கல்களிலிருந்து, இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலைகளிலிருந்து உனக்கான வெற்றியின் பாதையை தேர்ந்தெடுத்து உனக்கு நல்லதை செய்வதற்காகத்தான் நான் வந்து இருக்கின்றேன். வருந்தாதே. என் பிள்ளைகள் அத்துணை பேருக்கும் ஏதோ வருத்தங்கள் மிஞ்சிக்கொண்டு இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? இந்த அப்பனை வேலவனை வழிபட்ட பிறகும் குறைகள் மட்டும்தான் நம் பின்னே வந்து கொண்டே இருக்கின்றதே. நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார். யோசிக்காதே என் பிள்ளையே. நான் அனுப்பிய உறவானவர் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் நிகழ்வை நடத்தத்தான் போகிறார். என் பிள்ளைகள் எதற்காக ஏங்கி தவிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். சில உறவானவர்களோ அங்கு வாழ்க்கை துணைக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல வாழ்க்கை துணை இருந்தால் போதும், என் வாழ்க்கையை நான் அடுத்தடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்று விடுவேன் என்று யோசிக்கின்றார்கள். இன்னும் சில பிள்ளைகளோ, எனக்கான குழந்தை செல்வத்தை எப்பொழுது தரப்போகிறாய் முருகா? நான் இங்கும் அங்குமாக அலைந்து ஓய்ந்து கொண்டு இருக்கின்றேனே. பரிகாரம் பரிகாரம் என்று ஒரு பக்கம் பரிகாரம் பின்னாலும் இன்னொரு பக்கம் நான் மருத்துவமனையை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதும் இன்னுமா உனக்கு புரியவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். இன்னும் செல்ல பிள்ளைகளோ, எனக்கென்று யார் இருக்கிறார் என்று யாரை தேடி போகிறேனே தெரியவில்லையே. மனம் போன போக்கில் சென்று கொண்டு இருக்கின்றேன். மாறாக என் மனம் குழப்பமடைந்ததுதான் மிச்சமாகிக் கொண்டிருக்கின்றது என்று நீ போய்கொண்டே இருக்கின்றாய். என் பிள்ளையே, நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி விட்டுத்தான் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன். ஏனென்றால் உனக்கு வெற்றியை தருவதென்று உறுதியேற்ற பிறகும் எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மனதனிலே உனக்கான தருணத்தை நான் தீர்மானித்து விட்டேன். நீ எந்த பாதையில் பயணம் செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் நான் தெளிவாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றேன். மறுபடியும் நீ இதை பற்றி இங்கு சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். தளராதே. உன் மனதிற்குள் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ, உன் மனதிற்குள் ஏது நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அத்தனை விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து நான் உனக்கான புதியதொரு தொடக்கத்தை தருவதற்காக வந்திருக்கும் போது உன் மனம் ஏங்கும் உறவானவரை உன் கரம் பற்றத்தான் போகிறார். எந்த உறவுக்காக, எந்த சொந்தத்திற்காக, எந்த பந்தத்திற்காக என் பிள்ளைகள் இங்கு ஏங்கி தவித்தார்களோ அந்த சொந்த உறவினையே உன் கரம் பற்றி தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு வீணாக யோசித்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, மனதில் உள்ள பாரத்தை தான் என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேனே. மறுபடியும் இதற்காக நீ சிக்கல்களை நினைத்து, நீ கஷ்டத்தை நினைத்து இங்கு அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய். உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த அப்பனை மிஞ்சியது யாருமே இல்லை என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே. உன் வாழ்க்கைக்கு நான் வந்துவிட்ட பிறகு இனி எடுத்து வைக்கின்ற அடிக்கி நான் நல்லதை மட்டும்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். தர்மத்தை நோக்கி செல்லும் என் பிள்ளையே, இனி உன் மனச்சங்கடங்கள் எல்லாம் தீரத்தான் போகிறது. உன் மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரத்தான் போகிறது. எத்தனையோ வருடம் இப்படியே தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். என் தனிமையின் போராட்டம் எப்பொழுது முடியப் போகிறது என்று தெரியவில்லையே. நான் தவித்து கொண்டு இருப்பது இன்னுமா முருகா உனக்கு புரியவில்லை என்று நீ உன் போராட்டத்தை நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இதோ உன் போராட்டத்தை எல்லாம் முடித்து வைத்து
உனக்கான பலனை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்க வேண்டாம். உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் நானே வந்து கொண்டிருக்கின்றேன். கடந்து விட்டு சில விஷயத்தை நினைத்து நீ கவலைப்பட்ட தருணங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. கண் கலங்கிய விஷயத்திற்கெல்லாம் நான் விடை கொடுக்கும் தருணம் வந்து விட்டது. கண்ணீர் விட்டது போதும் என் தங்க பிள்ளையே. உன் மனதிற்குள் இருக்கின்ற வருத்தத்தை எல்லாம் நீ என் இடத்தில் இங்கு ஒப்படைத்து விடு. நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேனே. எத்தனையோ காரியங்களில் எத்தனையோ விஷயத்தில் என்னை முழுமையாக நம்பி நீ வெற்றியடைந்த தருணங்கள் உண்டு. மீதி இருக்கும் இந்த காலத்திலும் உனக்கு துணையாக நானே வரத்தான் போகிறேன். நீயே வேண்டாம் என்றாலும் சரி, இந்த அப்பன் முருகன் நான் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அது தீர்மானித்ததுதான். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேனோ, எது உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிரந்தரமாக தரப்போகிறது என்று நான் நினைத்து கொண்டு இருக்கின்றேனோ, அதை தருவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு நான் வாழ்க்கையின் வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தானே இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். அனைத்தும் நீ நினைக்கும் இடங்களில் எல்லாம் சில சமயத்தில் உனக்கு தோல்வியே வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றதோ, நாம் பேசியும் அங்கு பலன் கிடைக்கவில்லையே என்று யோசிக்காதே. சில இடங்களில் மௌனமாக இருந்தால்தான் உன் காரியம் நடக்கும் என்றால் அந்த மௌனத்தை கடைபிடித்து கொண்டு இரு. உனக்கு எது முக்கியம் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நான் எங்கனம் தராமல் இருப்பேன். உனக்கு தேவையும் உன்னாசையும் நிறைவேற்றுவதற்குத்தானே இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என்னை எப்பொழுதும் அன்போடு நினைத்து கொண்டு இருக்கும் என் செல்ல பிள்ளையே, நான் உனக்கு வரும் ஆபத்துக்களை அளிக்க எப்பொழுதும் கண் விழித்து கொண்டேதான் இருப்பேன். நீ என்னை கரம் கவித்து இங்கு வணங்கும் நேரத்திலே உன்னை பார்க்க நான் ஓடோடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் இன்னல்களை தீர்க்க வரும் ஒரு முதற்கடவுளாக நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன் குருவாக, தாயாக, தந்தையாக, உன் உறவாக இருந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை என்றெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். உன் அத்தனை இன்னல்களையும் தீர்த்து வைத்து உன் மனம் ஏங்கும் உறவாகவே நானே உன்னில் வந்து உன் கண் முன்னே வந்து நிற்கப் போவதை நீ இங்கு உணரத்தான் போகிறாய். என் சத்திய வாக்கு இங்கு பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, நான் உனக்கென்று ஒரு வழிபாதையை அமைத்து விட்டேன். உன் சுமைகள் அனைத்தையும் எனக்கு பதிலாக இனி யார் சுமக்கப் போகிறான் என்று கேட்டார். இதோ எனக்கு பதிலாக என் அப்பன் முருகன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையை உனக்கு தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாயிருந்து உன்னை வழிநடத்தித்தான் செல்வேன். இன்று மட்டுமல்ல, என்றென்றும் உனக்கு எந்தவிதமான தீங்கையும் எவராலும் இழைக்க முடியாதபடி நான் பார்த்து கொள்ளத்தான் போகிறேன். நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது. அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நல்லது நடக்கும் என் பிள்ளையே. உன் மனபாரத்தை என்னிடத்தில் நீ இறக்கி வைத்து விட்டாய். இனி சற்றும் தாமதிக்கப் போகாதே. நீ எடுத்துக்கொண்ட முயற்சியிலும் நீ எடுத்துக்கொண்ட செயலிலும் முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டே இரு. யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு நல்லதை சொல்லத்தான் இந்த அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு பிடித்தது நடக்காமல் போய்கொண்டே இருக்கின்றதோ, காலம் தவறிக்கொண்டே போகிறதோ, இழந்ததை நான் எப்படி மீட்டெடுக்கப் போகிறேன் என்று நீ நினைக்க வேண்டாம். இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது இழந்தது மட்டுமல்ல, இழந்ததை விட மிக பெரும் தருணத்திற்கும் நான் உன்னை அழைத்துச் செல்ல போகிறேன். என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. முருகா என்ற சொல்லுக்கு நீ அர்த்தம் காணும் களம் காணும் நேரமும் வந்துவிட்டது. முருகா முருகா அப்பனே என்று சொல்லி என்னை எப்படியெல்லாம் என் பிள்ளைகள் மகிழ்வித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மகிழ்ச்சியும் நான் அனுபவிக்கும் அதே சந்தோஷத்தையும் இப்பொழுது என் செல்ல பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். நான் உனக்கு எதுவுமே தரவில்லை என்று கூறாதே. உனக்கு தெரியாமலே பல ஆபத்துக்களிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் காலமும் வரத்தான் செய்கிறது.
நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய தருணத்தை எட்டி இருக்கும்போது வெற்றி வாகைத்தான் சூடப் போகிறாய். நல்லதுதான் என் பிள்ளைக்கு நடக்கும். நம்பிக்கையோடு நீ காத்திருந்ததற்கான பலனை உனக்காக நான் தர வந்திருக்கின்றேன். இனி இதற்காகவும் நீ அழுது கொண்டிருக்க வேண்டாம். எதற்காகவும் முன்மனம் இங்கு தவிக்கவே வேண்டாம். நீ நினைத்ததை நான் நடத்தி தருவேன். யாம் இருக்க பயமே.